அந்த நேரத்துல வாய்ப்புக்காக வந்து அந்த மாதிரி உடன்பட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு சொல்றதுங்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது விஷயம் ஒண்ணு இருக்கு. மூஞ்சி எனக்கு பிடிக்கல, நீ கூப்பிட்டு நான் வரல, அதுக்குன்னு இப்ப எல்லாம் பண்ணாது. நல்லா தான் நடிச்சிருக்கேன், எடுக்க முடிஞ்சே எடு, நினைப்போ அப்படின்னு அத்தனை பேர் எதுக்கு அந்த கட்ஸ் இருக்குல்ல. காவல்துறை ராதிகா மேலேயும் வழக்கு தொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு தவறு நடந்திருக்கப்ப அவங்க வாயை மூடிட்டு இருந்தது இப்ப சொல்றாங்க. அவங்க அப்பயே அதை பத்தின ஒரு புகாரை கிளப்பி இருந்தாங்கன்னா, ஏன்னா நடிகைகளுடைய அந்த கேரவேன்ல ரகசிய கேமரா வச்சு அதுவே மிகப்பெரிய ஒரு தவறானது பண்றாங்கல்ல. அப்ப கிரிமினல் தானே அதுவே. நடிகை கஸ்தூரின்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நானும் பல இதை பார்த்திருக்கேன், நானும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கரகாட்ட படத்துல வரும்ல, ஏன் சொல்ல ஜப்பான்ல கூப்பிட்டாரோ ஜாக்கி சான் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டைலாக் ஆளாளுக்கு ஆதாரமே இல்லாம என்ன வேணா சொல்லலாம்னு கூட இருக்குல்ல. சின்மையை சொன்னதுலேயே எனக்கு வந்து முழுமையா தெரியல. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான டிவி சோமு அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ அரசியல் களங்களை தாண்டி, அரசியல் பரபரப்புகளை தாண்டி இன்னொரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. கேரளால ஒரு வெடித்த பாலியல் சர்ச்சை, அதை தொடர்ந்து நியமிக்கப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக என்ன நடக்கிறது திரையுலகில்? அதற்கு முன்பாக கேரளாவில் நடந்தது, அந்த கமிட்டி என்ன சொல்ல வந்தது? அது பொதுவாக திரையுலகத்துல இப்போ கேரளா அப்படிங்கிறத தாண்டி தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எந்த ஃபீல்டு, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து நாடகத்திலேருந்து தானே ஆரம்பிச்சது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து நாடகத்துல பெண் வேடமிடுறதும் ஆண்கள் தான். பெண்கள் நாடகத்தில் நடிக்க வரமாட்டாங்க. அப்ப இந்த பெண் வேடம் இருக்கிறவங்கள ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பாலியல் வல்லுறவு, இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு. அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப அந்த வள்ளி திரும்ப நாடகம்லாம் அந்த வீடியோ போடுவாங்களா? ஆமா, அந்த மாதிரி பெண் வேடமிடும் ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சினிமா இதுன்னு வந்த உடனே பாத்தீங்கன்னா, இங்க வந்து அந்த மாதிரியான, அதாவது இந்த வல்லுறவு அப்படின்னு நம்ம இது பண்ணி சொல்ற வார்த்தை சரியா இருக்குமான்னு தெரியல. இப்ப என்னன்னா, இப்ப மணிப்பூர்ல நடந்தது நம்ம வந்து பார்த்து ரொம்ப கொதிச்சு போனோம். சோசியல் மீடியாலாம் வந்தது வல்லுறவு அந்த மாதிரி. இப்ப தமிழ்நாட்டில இப்ப சமயமான சில நாட்கள்ல வந்து கல்லூரி மாணவிகளை வந்து ஒரு மாதிரி பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது ஒரு பக்கம். இதை திரைத்துறைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப மற்ற சில நடிகைகள் சொல்லுவாங்க, இப்ப ஆபீஸ் போற மாதிரி தான் எங்களுக்கும் அப்படின்னா, நான் அந்த மாதிரி இல்லை. பொதுவா ஆபீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு வந்து அந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும். இங்க நீங்க வர்றதுக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. உள்ள என்ட்ரி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்றதாங்க கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னே சொல்லுவோமே, அதுக்கான சரியான தமிழ் படம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லலாம். என்னன்னா, இது மாதிரி இருக்கு, நீ விரும்புனா வா, இல்லைன்னா போ அப்படின்ட்டு. அதுல ஒரு பார்வை வந்து நீங்க ரேப் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்ல முடியாது. இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறதும் சரியா தப்பாலாம் நான் சொல்லவில்லை, சரியில்லாம் சொல்லல. ஆனால் அந்த நேரத்துல வாய்ப்புக்காக வந்து அந்த மாதிரி உடன்பட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு சொல்றதுங்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது விஷயம் ஒண்ணு இருக்கு. இல்ல, ஆனா அது மாதிரி நடக்குங்கிறது உண்மைதான், பெரும்பாலும் நடந்திருக்கு. அதுக்காக இவங்க குற்றம் சாட்டுறது எல்லாமே உண்மையான்னு தெரியாது, ஆனாலும் அது மாதிரி நடக்குது பெரும்பாலும். இல்ல இன்னொரு இது, இந்த விஷயத்த டீப்பா நம்ம போனோம்னா, யாரு அந்த சின்ன ஒரு 14-15 வயசுலாம் கூட நடிக்கிறதுக்கான விஷயம் வர்றாங்க, உங்களுக்கு தெரியும். இல்ல 17-18 வயசுல வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அந்த பெண்ணுடைய, அந்த நடிகையுடைய கார்டியன்ஸ் யாரும் அவங்களும் குற்றவாளிகள் தான், அவங்களும் மாட்டுவாங்க. என்ன காரணம்னா, அந்த கார்டியன்ஸுக்கு தெரியாம அது நடக்கிறது இல்லை. என்ன சொல்ல, ஏன் அந்த கார்டியன்ஸ்கிற வார்த்தை சொல்றேன்னா, நடிகைகள் பல பேருக்கு யதார்த்தத்தை நான் சொல்றேன், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சொந்த பெற்றோர் அப்படிங்கிறது இல்லாத நடிகைகள் அதிகம். அதுக்கான விஷயம் எல்லாம் உள்ள போனோம்னாலே நமக்கு தெரியும், எங்க இருந்து வந்தாங்க, என்ன அது, எந்த இடத்துல இருந்து இவங்க நடிக்க வந்தாங்க, இந்த நடிப்புக்கான வாய்ப்புக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பெரும்பாலும். இதுல விதிவிலக்குகள் இருக்கலாம், நான் அது இல்லைன்னு சொல்லல, பெரும்பாலும். ஆக இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடிய சூழல் எல்லாமே அப்படிதான் இருக்கு, பாலியல் தொடர்பானதா இருக்கு. அப்ப ஒரு 16-17 வயசு ஒரு மைனர் பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து டிமாண்ட் பண்றாரு, அந்த பொண்ணும் போகுது அப்படின்னு இப்ப சொல்லுதுன்னா, அப்ப அது தன்னுடைய கார்டியன்ட்ட சொல்லியிருக்காதா? அப்பயே அவங்க மௌனமா இருந்தாங்க. அப்ப நம்ம கண்மூடித்தனமாக இதை வந்து ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு ரேப் மாதிரி பாக்குறது இருக்குல்ல, அதுக்காக இது குற்றம் இல்லையாங்கிறதுக்கு நான் வரல. இந்த ரேப் குற்றம் மாதிரி சொல்லி இந்த ஒட்டுமொத்த சினிமா ஆட்களை இப்படிதான் சொல்லக்கூடிய பார்வையை பார்க்க, நீங்க மக்களோட பார்வையிலே அப்படித்தான். அது சினிமானா இப்படி, சினிமாக்காரங்கன்னா இப்படிதாங்க இருப்பாங்க, ஒரு வார்த்தை வருது இல்ல. அந்த சினிமாக்காரங்கன்னு சொல்றப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டுத்தையும் தான் சொல்றாங்க. இப்ப ஆண்கள் மட்டுமே போய் போய் பலாத்காரம் பண்ணிடுறாங்க, ஏன்னா யாரும் பார்க்கல, அங்க சகஜம் பாப்பா இப்படிங்கிற பார்வை தான் இருக்கு.
ஸோ அதுக்கான சூழல் யதார்த்தம்ங்கிறது உண்மை. இப்போ மற்ற வேலைகள் மாதிரி கிடையாது. இப்போ காலையில் போயிட்டு நைட்டு வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி கிடையாது. அப்போ ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு மாதக்கணக்காக தங்கி அங்கே படப்பிடிப்பு நடக்கும்போது இரவு நேர படப்பிடிப்பு இருக்கும். அது இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா அங்கே தங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழல்களும் அவங்க வரக்கூடிய அந்த அவங்களுடைய நிலைமையும் பார்க்குறப்ப இது யதார்த்தமாக நடக்குது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹேமா கமிட்டிக்கு வரும்போது அது சரியா தப்பாலாம் பேசும். முதல் விஷயம் வந்து இதை பார்த்து பெருசா நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டியது மணிப்பூர் மாதிரி விஷயத்துக்கு அதிர்ச்சி அடையணும். உடனடியாக அதுக்கு குரல் கொடுக்கணும். அதுல வந்து விவாதத்துக்கே வேலை கிடையாது. இங்க உனக்கு வேணாம்னா வெளியே வந்துட வேண்டியதானே? ஏன் வந்துடலாம்ல. இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 14-15 வயசு பெண்ணு, ஒரு 18 வயதுக்கு குறைவான பெண்ணு அது தீர்மானிக்க முடியல தன்னை அப்படின்னா அந்த பெண்ணுடைய கார்டியன் வேண்டாம்னு சொல்லிட்டு வரலாமே. அந்த கார்டியனே அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேசுறாங்க. நடக்குது இல்ல அது. அந்த நடிகை வேணாம்ப்பா நடிகையுடைய அப்படின்னு சொல்லி அந்த வயதான அந்த மூத்த பெண்ணை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாகவும் பலர் பேசுறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய கேள்விப்படுறோம். அப்படிங்கிறப்ப நீங்க மற்றதை சேர்த்து ஒரு மணிப்பூர் மறுபடியும் சொல்றதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு பலாத்காரம் இல்ல அது ஒரு ஹரஸ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஈக்குவலா இதை நம்ம பேசுறதுக்கான ஒரு சூழல் காரணமே நம்ம பார்வை தவறா இருக்கிறது தான் அந்த ஊடகங்கள் தான். ஏன்னா இது மக்களுக்கான மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. நீங்க இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. அதுதான் நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது ஒரு இது அவங்க ஒரு பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு வியாபாரம் இல்லையா? ஆமா, இதுதான் நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள நம்ம போகணும். இந்த சூழல்ல தான் ஹேமா ஆனா மக்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால தேடி போய் கேட்கலாம். ஆமா, ஒரு நடிகர் பக்கடத்தினாருனாலே சுவாரஸ்யம் தான். பக்கடத்திங்கிறவங்க 10 லட்சம் பேர் இருப்பான் டெய்லி. அது மாதிரி ஒரு நடிகை கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்கன்னா ஒரு அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சில்க் சுமிதா வந்து ஒரு உச்சத்துல இருந்தப்ப அவங்க ஏதோ ஷூட்டிங் இடையில ஆப்பிள் சாப்பிட்டுருக்காங்க, அதை கடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டாங்க நடிக்கிறது. அந்த ஆப்பிளை யாரோ எடுத்துட்டு போய் ஏலம் விட்டுட்டான் அப்படிம்பாங்க. அது 1 லட்சம் ரூபா வரைக்கும் அப்பயே போனதால செய்திகள்லாம் இல்ல. இப்ப சமீபத்துல கூட எல்லாருமே நம்ம உங்க குழந்தைகளை ஸ்கூல்ல போய் விடுறோம். ரஜினிகாந்த் வந்து ரெண்டு பேரன்களை ஸ்கூல்ல விடுறது ஒரு பெரிய ஒரு வைரலை ஒரு அதே மாதிரி அந்த ஊடகங்கள் தான் முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு. பல விஷயங்கள்ல இது ஒரு முட்டாள்தனமான விஷயம். என்னன்னா விஜய் நடந்தே சென்று ஓட்டளிக்க போனார். விஜய் வந்து சைக்கிளிலே சென்று சைக்கிள் ஓட்டுறது அவன் நடக்கிறாரு. இது எப்படி வந்து நடந்தா அவங்கள தான் நடக்க முடியும் யாரா இருந்தாலும். இந்த நடிகர் வந்து நடந்தே போய் இதை பண்ணாரு. கியூவில் நின்னாரு. கியூல தானே நம்ம நிக்கிறோம். அப்ப இது வந்து இந்த ஊடகங்கள் பண்ற வேலைகள் தான் அது. அதனால வந்து இதை ஒரு பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனா இது வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த துறையா இருந்தாலும் இது கவனத்தில் கொள்ள. இந்த துறைக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். புதிதாக சேருபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கும். அந்த அளவுல இது அவசியம். ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா இங்க இருந்து புதிதாக பல எண்ணங்கள் கொண்டவங்க முந்திலாம் அந்த கிராமத்துல இருந்து மஞ்சள் பையோட கிளம்பி வருவாங்க. கிராமத்துல இருந்து ஒரு பாவாடை சட்டை போட்டுட்டு வரக்கூடிய இந்த மாதிரி யாரும் தேடி வர்றவங்க கெட்டு போகாம அப்பாவிகளா இருப்பாங்க. இந்த காலத்துல இப்ப பாரதிராஜா வந்து பெரிய இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு புக்ல வந்து சில பேர் படிச்சிருக்கிறாங்க. வந்து அவர் ஏற்கனவே ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாருன்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னைக்கு போய் முதல்ல பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேரும். அதுக்கப்புறம் சினிமா அப்பதான் பாரதிராஜா மாதிரி ஆக முடியும்னு சொல்லி அங்க வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க சொல்றது சரியான பாயிண்ட். பெண்களோ ஆண்களோ அவங்களுடைய மனநிலை சென்னைக்கு வெளியில இருக்கிறவங்க மனநிலை இன்னும் பார்க்க இந்த சூழல்லையும் சினிமான ஒரு மாயை இருக்கு. அப்ப அந்த மாதிரி வர்றவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும். அது ஒரு கனவு தொழிற்சாலைன்னு சொல்றது உண்மைதான். சரியான வார்த்தை தான். நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் இப்பதானே பேசப்படுது. நீங்க சொன்ன மாதிரி இது நாடக காலகட்டத்திலேயே ஸ்ரீபாட் வேடம் போடுறவங்களுக்குலாம் இந்த நடந்திருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் காலகட்டங்கள்ல ஒரு 70கள் 60கள்ல எம்ஜிஆர் சிவாஜிகள் அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா வெளியில வர்றதுக்கான நான் பத்திரிகைக்கு வந்த புதிதில கேள்விப்பட்ட, அதாவது உறுதியாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவமும் இருக்கு. என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் தான். நான் இப்போ ஒரு 7 வருடமா தான் அதை எடுத்துட்டு இருக்கேன், சினிமாவும் சேர்த்து. அப்போ நம்ம காதுக்கு ஒரு நண்பர்கள் தானே பத்திரிகையாளர்கள் மாதிரியான ஒரு விஷயங்கள் என்னன்னா, அப்போ வந்து பிரபலமான ஒரு நடிகை, பொதுவாக நான் கிசுகிசுலாம் எழுதுறது இல்லை, ஆனால் இந்த விஷயத்தை அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த கிராமிய படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், இப்போ அவர் பையன் கூட ஒரு முக்கியமான நடிகராக இருக்கிறார். அவர் இந்த நடிகருடைய அப்பா, அவர் கிராமிய படங்கள் எடுக்கிறார். அவர் என்ன பண்ண ஒரு சிறந்த நடிகை தன்னுடைய படத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா சிங்கிள் ஷாட் எடுக்கணும், க்ளோஸ் அப் எடுக்கணும்னா நான் சொல்லியிருக்கிறாரு, நடிச்சிருச்சு. சுற்றி இருக்க நடிகர்கள்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த அடுத்த ஷாட்டுக்காக காத்திருப்பாங்க. அவங்க ஒளிப்பதிவாளர் மற்ற உதவியாளர்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருச்சு இந்த அம்மா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் மோர் இது சரியில்லை, மறுபடியும் நடிச்சிருக்கு.
மறுபடியும் நான் எதுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாரு, நல்லா தானே நடிச்சிருக்காமா. 2வது அடியும் நல்லா நடிச்சு, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, ஒன்ஸ் மோர் ஒரு 7-8 தடவைக்கு அதுக்கு மேல அந்த அம்மா கொஞ்சம் போல்டான டென்ஷன் ஆகி நான் சொல்லிச்சு, உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, நீ கூப்பிட்டு நான் வரல, அதுக்குன்னு இப்பெல்லாம் பண்ணாது, இதை நான் நல்லா தான் நடிச்சிருக்கிறேன், எடுக்க முடிஞ்சே எடு, இல்லைன்னா போ அப்படின்ட்டு போயிடுச்சு. அத்தனை பேர் எதுக்கு அந்த கட்ஸ் இருக்குல்ல, என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற அந்த கட்ஸ். நடிகை கஸ்தூரி கூட இப்ப இதே விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு இயக்குனர் இருக்காரு, யாருன்னு பேர் சொல்லலாம், அவங்களும் ஒரே நாள்ல ஒரு 7 டேக் 8 டேக் போகும், தொடர்ந்து 2-3 நாள் போகும், இப்படியே நடக்கும். 4வது நாள் வந்து முதல் டேக்லயே ஓகே ஆகும். அதோட காரணம் என்ன? அப்படி வேற யாராவது ஒரு இயக்குனர் சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி பல இயக்குனர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த கட்ஸ் உள்ளவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரியே அந்த சின்ன வயசுல ஏற்படக்கூடாதுங்கிறது சைல்டு அபியூஸ் தானே அதுவும். 15-16 அதான் சொல்றேன். அதை பாக்குறப்ப அது அவங்களுடைய பெற்றோர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இல்ல உண்மையான பெற்றோர்கள் விதிவிலக்காக கூட இருக்கலாம். பெரும்பாலும் நடிகைகளுடைய இது பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை நான் சொல்றேன், கூட குறையாக இல்ல வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லல. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான தகப்பன் இருக்க மாட்டாங்க. தகப்பன் அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்ல அம்மா மாதிரி யாராவது இருப்பாங்க, இல்ல அப்பா மாதிரி யாராவது இருப்பாங்க. இப்படி அப்பா மாதிரி யாராவது இருக்கிறவங்க தான் அதிகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், பிறந்திருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்படிங்கிறப்ப அவங்களும் இதுல குற்றவாளி ஆவாங்க. இந்த சைல்டு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுல வந்து மற்ற ஆண் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குற்றவாளியோ இந்த ஒரு விஷயத்துல, அதே மாதிரி அவங்க ஆவாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு இவங்க சொல்றப்ப தன்னுடைய பெற்றோர் மாதிரி இருந்தவங்களை பத்தி பேசுறது. அதுக்கு இப்ப நீங்க இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்ததுக்கப்புறம் கேரள திரையுலகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அம்மான்றவங்க சங்கத்திலும் மொத்தமா அனைவரும் ராஜினாமா செய்தார்கள். அவங்க எதிர்ப்பை எல்லாம் காட்டினாங்க. மோகன்லால் கூட பதிவு பண்ணியிருந்தாரு, நீங்க தவறாக மொத்தமா சித்தரித்து ஒரு தொழிலை நீங்க தவறாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது, மொத்தமா எல்லாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு ஒவ்வொரு லேடியா அங்க சொல்றாங்க, எனக்கு வந்திருக்கு, எனக்கு இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து கேரவேன்ல இருந்து நான் பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த விஷயத்துல வந்து காவல்துறை ராதிகா மேலேயும் வழக்கு தொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கப்ப அவங்க வாய மூடி இருந்துட்டு இப்ப சொல்றாங்க. அவங்க அப்பயே அதை பத்தின ஒரு புகாரை கிளப்பியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தது யாரு? ஏன்னா நடிகைகளுடைய அந்த கேரவேன்ல ரகசிய கேமரா வச்சு அதுவே மிகப்பெரிய ஒரு தவறானது பண்றாங்கல்ல. அப்ப கிரிமினல் தானே அதுவே. இத்தனைக்கும் வந்து என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க கேரவேன் சொல்றாங்க, இந்த ஹிடன் கேமரான்னு சொல்றாங்க. இதெல்லாம் சமீபத்துல இப்பதான் வந்திருக்கு எல்லாமே. ஒரு 5 வருஷமா தான் நடிக்க வந்த புதுசு இல்ல. சரி, இவங்க ஒரு பெரிய அரசியல் ரீதியாக பல கட்சி மாறி இருக்கிறாங்க, எவ்வளவோ பேசிட்டு இருக்கிறாங்க, அரசியல் ரீதியாக உலக விஷயம் எல்லாம் பேசுவாங்க, குறிப்பா பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணுரிமை பேசுவாங்க. இவங்களுடைய கணவரும் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தார், இப்போ ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறாரு. இவ்வளவு பேசக்கூடியவங்க, பெரிய கோடீஸ்வரியவங்க, சொந்த நிறுவனம் வச்சு நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு. இவங்க ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்கன்னு இருக்குல்ல, அது அசிங்கம். அது ராதிகா பண்ண விஷயத்துல அவங்களை வேற விதமா நான் விமர்சிக்கல, ஆனாலும் இது வந்து மிக அசிங்கமான ஒரு விஷயம், அக்கறையின்மையான. இன்னைக்கு வந்து ஏதோ நம்ம பேரும் பத்திரிகையில வரட்டும், ஊடகத்துல வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடல. காவல்துறை நீங்க சொன்ன மாதிரி ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, நான் பாதிக்கப்பட்டேன், நான் பார்த்திருக்கேன், வெளியில சொல்ல பயம் சொல்லலாம். இவங்க ஒரு இது நமக்கு தெரிந்தே இவங்க ஒரு 15 வருஷமா மிகப்பெரிய சமூக இதுல எல்லாம் ஆர்வம் கொண்டு நடிகை, பின்புலம் உள்ளவங்க, யாரும் ஒரு சாதாரண அவங்க கிடையாது. அவங்க அவ்வளவு தடவை துணிச்சல்காரி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இப்ப வந்து ஒரு திருமணம் முடிந்து அடுத்த திருமணத்துக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நவீன காலத்துலயும் இருக்கு. இவங்க அதை தாண்டி அதெல்லாம் நம்ம குறை சொல்லல, அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம். அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ளவங்க. அப்ப எவ்வளவு சுயநலம் அது. அப்ப என்னன்னா இந்த சினிமா துறையில புரளக்கூடிய பணம், புகழ், பிரபலம். புகழ்னு சொல்ல, புகழ்ங்கிறது வேற, சரியான செயலை செய்து வருவது புகழ், அது பிரபலம். இந்த பிரபல ஆசையும் பணத்த ஆசையும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த விஷயத்துல ராதிகாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மற்ற விஷயங்கள் சொல்லல, அது மற்ற சில பேர் பேசுவாங்க, நான் அந்த மாதிரியான பேசக்கூடியவங்க. இந்த விஷயத்துல ராதிகா செய்தது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவங்கள வந்து காவல்துறை விசாரிக்கணும், எந்த ஷூட்டிங், எந்தெந்த யார் நடிகர் பார்த்தாங்க, அது சொல்லுங்கன்னா அது மூலமா எவ்வளவு விஷயங்கள் வருமே. இப்போ ஒருத்தவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒத்துழைச்சிட்டு பின்னாடி புகார் சொல்றதை விட அவங்களுக்கு தெரியாம நீங்க இல்ல இது அவங்க சொன்னது, நீங்க சொன்ன மாதிரி 2 ரூமுக்குள்ள நடந்த விஷயம் இல்ல, பொதுவா பாக்குறாங்க, எடுத்து பாக்குறாங்க அப்படின்றது அது எவ்வளவு சம்பந்தப்பட்ட நடிகைகளுக்கு தெரியாம இது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, தெரியாம இது அட்ஜஸ்ட்மெண்ட்ல வராது இல்லையா. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. இப்ப இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல செய்திகள்ல, ஈரோடு கிட்ட இப்ப ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது, ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு அதை இது பண்ணாங்க, தற்கொலை பண்ணிச்சு அந்த பொண்ணு. தன்னுடைய உடலை வந்து, அது சரின்னு நான் சொல்லவில்லை, ரொம்ப தப்பு. அந்த உடல் மீது பெரிய புனிதத்தன்மையை போட்டுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நம்ம சமுதாயம் அப்படி இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல நடிகைகளை இந்த மாதிரி எடுத்துருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. இவங்க வாய்மூடி இருந்ததுக்கு வெக்கப்படணும், அசிங்கமான விஷயம் அவங்க பண்ணது. இனிமையாவது காவல்துறை வந்து அதுக்கான ஒரு அவங்கள விசாரிக்கணும்.
விசாரிச்சு இது என்ன இது எந்த ஷூட்டிங்னான்னு கேட்கணும். நடிகை கஸ்தூரின்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நானும் பல்வேறு இதை பார்த்துருக்கேன், நானும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அதான் அவங்க எனக்கு கொண்டு நடந்தது, நான் அது வேண்டாம் 3 படத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க இப்போதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பு ஒரு சின்மை மேட்டர் இருந்தப்போ சொன்னாங்க, நான் ஒரு நடிகரோட எனக்கு பிரச்சனை இருந்தது. அப்படி எல்லாமே ஒரு விஷயம் வரும் ஒவ்வொருத்தரா சீரியஸான விஷயம் தாங்க இது. இருந்தாலும் என்னன்னா அந்த கரகாட்ட படத்துல வரும்ல, ஏன் சொல்ல ஜப்பான்ல கூப்பிட்டாக ஜாக்கி சான் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டைலாக் ஆளாளுக்கு ஆதாரமே இல்லாம என்ன வேணா சொல்லலாம்னு கூட இருக்குல்ல. சின்மையை சொன்னதுலேயே எனக்கு வந்து முழுமையா தெரியல. ஏன்னா எந்த ஒரு ஆதாரப்பூர்வமும் இல்லாம பல வருடங்களுக்கு முன்னால இப்படி நடந்தது அப்படின்னா அதுல வந்து உடன்பாடு இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி பொய்யான புகார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தமிழ் சினிமாலேயே நடந்திருக்கு. இந்த ராணின்னு ஒருத்தவங்க வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல ராமராஜன் ராணி தெரியும், அந்த ஓப்போடு ஓப்போடு ராணின்னா அவ்வளவு ஃபேமஸ். ஜெமினி படத்துல விக்ரம் கூட. அவங்க வந்து ஒரு கட்டத்துல தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சண்முகராஜன் விருமாண்டி படத்துல ஜெயிலரா வருவாரு, பல படம். இன்னைக்கு இந்த விருமாண்டி அப்படின்னு அவருடைய முகமும் அவ்வளவு சிறப்பான ஒரு நடிகர். சேர்ந்து நடிச்சப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ராணி கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இவர் என்ன பாலியல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, இதை என் கணவர்கிட்ட நான் சொல்லி இதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு எனக்கு கொலை பண்றதுக்கான இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி புகார் கொடுத்துட்டாங்க. அடுத்த 2வது நாள் 3வது நாள் வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் மீடியால இதான் பேச்சு. இவங்க புகார் கொடுத்தாங்க, அடுத்த 2-3 நாள் இதான் பேச்சு, அடுத்த நாள் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல சண்முகராஜனை பாத்தீங்கன்னா மூஞ்சாவே இல்லை. எப்படி இருக்கும்? மனைவிட்ட முகம் கொடுக்க முடியுமா, பிள்ளைகள்கிட்ட முகம் கொடுக்க முடியுமா? கலங்கி போய் நிற்கிறாரு. அந்த மாதிரி நடக்கவே இல்லைங்கன்னா அந்த மாதிரியான ஆளும் இல்லை, இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப அதை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அந்த அப்போ ஒரு மனிதன் வந்து எவ்வளவு துயரப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். பெற்ற மகள் முதற்கொண்டு எப்படி பார்ப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தா 3வது நாள் 2வது நாள் வாபஸ் வாங்குது. அதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்குல்ல எவ்வளவு. அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த ராணிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம், இது வந்து பொய்ன்னு தெரியுது, நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லிச்சு, நடிகர் சங்கம் தடை போட்டுருச்சு. அதாவது நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடிக்க கூப்பிடணும். இல்ல இப்ப நீங்க விஷால் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் உடனே செருப்பால் அடிக்கணும், பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. ஆர்.கே. சுரேஷ் அவரோட நடிச்சவர் ஆர்.கே. சுரேஷ் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறு அப்படின்ற மாதிரி அவர் இல்ல. அதனால ஆர்.கே. சுரேஷ் அந்த பேட்டி கொடுத்தப்ப நான் இருந்தேன். அவர் எல்லாமே தவறுன்னு சொல்லல. முதல்ல விஷால் விஷயத்துக்கு வரும். விஷால் சொல்றது வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆர்கே நகர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்ன சமயத்துல அங்க ஒரு புகார் கொடுக்க போறேன்ட்டு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு போயிட்டார். அவருடைய புரிதல் ஒரு இதுதான். குறிப்பிட்ட இதுவே தப்பால இருந்தாரு. ஆனா அவரு வந்து ஒரு போற போக்குல ஒரு போற ஆளுதான். அது ஒரு படத்துல உதாரணமா சொல்லலாம். சூரியும் இவர் விமல் நினைக்கிறார், 2 பேரும் ஏதோ ஒரு சங்கம்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சீரியஸா சண்டை போடுவாங்க. குறுக்க ஒருத்தர் போக அந்த பக்கம் விளையாடுங்க போவாங்க அப்படின்னா அப்படி தட்டி விட்டு போறவர் தான் விஷால், போக வேண்டிய ஒரு ஆள். ஆனா அதை விட்டுருவோம். ஆனா இந்த ஆர்கே சுரேஷ் சொன்னதை நான் நேரடியா கேட்டதுனால சொல்றேன். காமான்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய பூஜை, புது படத்தோட. அப்பதான் அவர் சொன்னாரு, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து அவசியமான ஒரு விஷயம், அது வந்து தவறு, அதை ஏற்றுக்கவே முடியாது. அதே நேரத்தில் பொய்யான புகார் கொடுக்கறதுக்கும், அதாவது எப்படின்னா ஏற்கனவே அவங்களே வந்து ஒரு 18 வயதுக்கு மேலே உள்ளவங்களே அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு வாய்ப்புக்காக, இல்லை அடுத்த கட்ட வாய்ப்புக்காக உடன்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பேரை டேமேஜ் பண்ணுன்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி சம்பவமே நடக்காம கூட ஒரு 10 வருஷம் இப்படி நடந்துச்சு, 15 நடந்து சொல்றாங்க. அதையும் நம்ம பார்க்கணும் தான் சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா வந்து நடிகைகள் வந்து அப்படி இல்லை, இந்த மாதிரியானது இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான். இப்ப நான் சொன்ன அந்த ராணி உதாரணம். அப்ப நம்ம குற்றம் சாட்ட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு சினிமான்ற ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனால எல்லாரும் தெளிவான ஒரு பார்வை வேணும். என்னன்னா இது சராசரியா மற்ற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு வன்புணர்வு மாதிரி அது நினைக்க முடியாது. இது வேற ஒரு விஷயம். அதுக்கு சரி தவறுன்னு நான் சொல்ல வரல. ஒண்ணு அந்த பார்வை வேணும். அடுத்தது இதை வெறும் சட்டத்தின் மூலமாக இல்லை ஹெகாமா கமிட்டிங்கிறது மூலமாக மட்டுமே பண்ணிட முடியாது. அது அவசியம் தான். அதை தாண்டி சமுதாய ரீதியாக முக்கியமா இந்த தொழில் ரீதியாக அந்த துறை ரீதியான ஒரு விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படி. அதுல விஷால் சொன்னது இன்னொரு என்னத்தை சொல்றது, அவர் சொல்றாரு நாங்க ஒரு கமிட்டி அமைக்க போனோம். ஏற்கனவே 2018லயே 16லயும் இந்த மாதிரி சொன்னார். அப்போ ஒரு பிரச்சனை வந்தப்ப சொன்னார். மீ2 பிரச்சனை தான் அப்பதானே வந்தது அந்த நேரத்தில் நினைக்கிறேன். இதுல விசாகா 18ல மீட்டு வந்தது, 18 19 ஆமா. என்னன்னா விசாகா கமிட்டின்னு சொல்லி ஒண்ணு வைங்கன்னு சொல்லி அரசே சொல்லுது. ஆமா, அது எல்லா அலுவலகங்களுக்கும் இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு என்ன சொல்லுதுன்னா அதுல வந்து பெண்ணுரிமை ஆர்வலர்கள் இருக்கணும், சட்டம் தெரிஞ்சவங்க இருக்கணும். இப்படி அந்த அலுவலகத்துக்கு வெளியில உள்ளவங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் நாங்க ஒரு கமிட்டி அமைப்போம். எதுக்கு இந்த கமிட்டி? இப்ப அது எப்படி போகும்?
இப்ப புகார் கொடுத்தா மறுபடியும் அதே துறையில இருக்கிறவங்கள்ட்ட புகார் போனா என்ன தீர்வு கிடைக்கும்? ஆனா அவர் பேசுறது வந்து ரொம்ப ஒரு நான்சென்ஸ். கண்டிப்பா. அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அதை பற்றி நீங்கள் பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூர்ல ஏற்பட பிரச்சனைக்கு வருத்தப்படுறதை விட அதை விட இது மிகப்பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்னீங்க. எந்த இடத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆதரவு பெரிய விஷயம் நீங்க சொன்னதுதான் அந்த வார்த்தை சரியா மறுபடியும் சொல்லணும். என்னன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.